18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகின்றார்கள். இந்நிலையில் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து இரு அவைகளிலும் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று மக்களவையில் பேசிய பேச்சுக்கு காரசார விவாதத்திற்கு காரணமானது. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 27ஆம் தேதி உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நேற்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய முதல் உரையில் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா மற்றும் RSS பற்றி கடுமையாக சாட்டினார். இதனால் மக்களவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதில் சில பகுதிகள் அவைக்குறிப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்துக்கள் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சி RSS குறித்த பேச்சில் சில பகுதிகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் கர்னல் பகுதியில் சரக்கு ரயிலின் 8 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களையும் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனையடுத்து அசம்பாவிதங்கள் நிகழாமல் பார்த்துக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சரக்கு ரயிலில் இருந்த கண்டெய்னர் பெட்டிகள் காலியாக இருந்ததே இந்த விபத்துக்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையை கண்டித்து மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தங்கச்சிமடம், தொண்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 25 மீனவர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களது 4 நாட்டுப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தியும் வருகிற 5ஆம் தேதி பாம்பன் ரோடு பாலத்தில் மறியல் போராட்டம் நடத்துவதாக மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். மேலும் இன்று முதல் மீன் பிடிக்க செல்லாமல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று முடிவு செய்துள்ளனர். ஜூலை மாதத்தில் இயல்பை விட அதிகமான மழை பொழியக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஜூலை மாதம் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் நீண்டகால சராசரியான 28.04 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை விட 106% அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வடகிழக்கு, வடமேற்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு தீபகற்ப பகுதிகளை தவிர நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.